வணக்கம். நாம் இந்த கிளாஸில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி பைத்தன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க இருக்கிறோம். ஸோ இதற்கு முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்து வந்துச்சு. ஸோ கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஒரு 10 pages பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கமாண்ட் லைனில் பிரிண்ட் 10 pages ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்க டைப் பண்ணி கமாண்டை கொடுத்து தான் அந்த பிரிண்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஆனால் ஸோ யூசர் எல்லா கமாண்ட்ஸையும் நினைவில் வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. ஸோ இது மூலமாக நாம் பிரிண்ட் அப்படின்ற ஐக்கான் செலக்ட் பண்ண உடனே அந்த பேஜஸ் பிரிண்ட் பண்ணக்கூடிய அளவில் நாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் நம்ம GUI அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இது லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் அப்ளிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த அப்ளிகேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக்ஸ், ஸோ இதை தான் நம்ம லுக் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஃபீல் அப்படின்றப்போ யூசர் அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் GUI. ஸோ லுக் அண்ட் ஃபீல் அப்படின்றப்போ லுக் அப்படின்றப்போ அது சாஃப்ட்வேர் நம்ம டிசைன் பண்ண அந்த சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் தான் இருக்குது. அதை தொடர்ந்து ஃபீல் அப்படின்றப்போ யூசரை பொறுத்ததான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு விதமான லுக்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ நாம் அந்த எல்லா யூசரும் என்னென்ன விதமான லுக்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அதை பைத்தன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். அதற்கு நாம் யூஸ் பண்ண போகிறதோ இந்த கிண்டர் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த கிண்டர் மாடியூலை வச்சு நீங்கள் ஒரு பேசிக் GUI அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஈவன் கேம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா பைகேம் அலாங் வித் இந்த கிண்டர் மாடியூல். ஸோ பைகேம் அப்படின்றதும் ஒரு பைத்தனுடைய ஒரு மாடியூல் தான். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக கேம்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் பைத்தன் பேஸ்ட் வச்சு. ஸோ இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதோட கோர் அட்வான்டேஜே என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நம்ம அப்ளிகேஷனோட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யூசருக்கு இது ப்ராப்பர் லுக் அண்ட் ஃபீல் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த GUI அப்ளிகேஷன்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் ஃபேமஸ். ஈவன் இப்போ லினக்ஸ் கூட டெர்மினல்லாம் எடுத்துட்டிங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் எல்லாமே ஃபுல்லாக கமாண்ட் லைனில் தான் இருந்துச்சு. இப்போது அதிகமாக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அதுலேயும் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு விண்டோ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கு ஒரு 3 lines ஆஃப் கோடு தான் தேவை. இதே அவுட்புட்டை ஜாவா எடுக்கணும் அப்படின்னா AWT ஒரு ஸ்விங் கான்செப்ட் யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம நிறையா லைன்ஸ் ஆஃப் கோடு அடிக்கணும். ஆனால் இந்த பைத்தனில் நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு அடிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிண்டர் மாடியூலில் இம்போர்ட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் TK அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ அதை நான் மெயின் லூப் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 3 lines ஆஃப் கோடு தான் இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இதுதான் ஒரு விண்டோ ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. அந்த விண்டோக்குள்ளே ஒரு சின்ன ஃப்ரேமும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அதை உங்களால் மேக்ஸிமைஸ் பண்ண முடியுது, மினிமைஸ் பண்ண முடியுது. அதை தொடர்ந்து அங்கே மேலே ஒரு டைட்டில் இருக்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமைஸ், மினிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் இருக்கிறத பார்க்கலாம். மினிமைஸ் பட்டன் அழுத்தினா அது மினிமைஸ் ஆகுது, மேக்ஸிமைஸ் பட்டன் அழுத்தினா அது மேக்ஸிமைஸ் ஆகக்கூடிய அளவில் இருக்குது. அஃப்கோர்ஸ் க்ளோஸ் பட்டன் அழுத்தினா க்ளோஸ் ஆகுது. இது ஜாவாவில் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு நாம் செட் மேக்ஸிமைஸ் அப்படின்ற ஒரு கோட் அடிக்க வேண்டியது வரும். அதே போல் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் நாம் ஒரு 1 line ஆஃப் கோட் அடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம கோடிங் அடிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பைத்தனில் அப்படி கிடையாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கிண்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். அதை தொடர்ந்து TK அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை ரூட்க்கு அசைன் பண்ணுறோம். அதை தொடர்ந்து அந்த ரூட் அப்படின்ற அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம மெயின் லூப்பாக கால் பண்ணுறோம். ஸோ அந்த லூப் திருப்பி ரன் ஆகிட்டே இட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இட்ரேட் ஆகிட்டே இருக்கனால அந்த விண்டோ நமக்கு விசிபிள் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து அது விசிபிள்லே தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு லிஸ்ட் பாக்ஸ் விட்ஜெட் எப்படி நம்ம எம்பெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு நான் கிரியேட் பண்ண போகிறதெல்லாம் ஒரு சின்ன வேரியபிள் லிஸ்ட் B அப்படின்னு. அதை தொடர்ந்து நான் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுறேன். அதற்குள்ளே நான் அந்த ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரூட்டை பாஸ் பண்ணுறேன். நம்ம கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதை பேக் பண்ணியே ஆகணும். ஸோ அதற்கு முன்னாடி அந்த லிஸ்ட் பாக்ஸில் சின்னதாக ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ 0th இண்டெக்ஸில் chibblejabli.5.com அப்படின்னு நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நாம் லிஸ்ட் பாக்ஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணால் மட்டும் அது டிஸ்பிளே ஆகிடாது, நம்ம ப்ராப்பராக அதை பேக் பண்ணி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இன்னொரு வெப்சைட் அட்ரஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், chibblejabli.com.
google.com. ஸோ 0th இண்டெக்ஸில் ஹாலோவைஃப் ஐவிஎம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் www.google.com இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த லிஸ்ட் பாக்ஸ் விஜெட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் holofiv.com அண்ட் google.com இங்கே டிஸ்பிளே இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விண்டோக்குள்ளே இதை பேக் பண்ணியிருக்கிறோம் லிஸ்ட் பாக்ஸை. அஃப்கோர்ஸ் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். உதாரணத்துக்கு நான் இன்னும் அந்த லிஸ்ட் பாக்ஸ்குள்ளே நிறையா விஜெட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதற்கு நான் செய்கிறதில்ல, லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதற்குள்ளே நான் கான்டென்ட்ஸ் இம்பர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் இம்பர்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா holofiv.com, google.com இந்த 2 வெப்சைட்ஸை அந்த லிஸ்ட் பாக்ஸ்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அதற்கப்புறமா அதை நான் பேக் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இப்போ நாம் அதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதில் இருக்கிற கான்டென்ட்ஸ் மறைஞ்சிருச்சு. ஸோ லிஸ்ட் பாக்ஸ் உடைய அட்வான்டேஜே இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதற்குள்ளே நம்ம அந்த ரூட் அதை பாஸ் பண்ணுறோம். அதற்கப்புறமா நாம் இன்சர்ட் பண்ண வேண்டியதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவோம். ஸோ ஜென்ரலாக GUI அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா பைத்தானில் நீங்கள் என்னென்ன லிஸ்ட் பாக்ஸ் பட்டன்ஸ், ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணாலும் கடைசியில் அதை கண்டிப்பாக பேக் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அது ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்ததாக நம்ம அப்ளிகேஷனை இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு டைட்டில் வைக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு சைஸ் ஃபிட் பண்ணலாம். அது போக நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு ஐகான், ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கும் ஐகான் இருக்க போல் நம்ம அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஐகான் செட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்ளிகேஷனில் ஒரு டெக்ஸ்ட் எம்பர்ட் பண்ணி அதில் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி கூட நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டன் எக்ஸிட் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்ம அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆகிற மாதிரி கூட நம்ம பண்ணலாம் GUI அப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம கிண்டர் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் கிண்டர் இம்போர்ட் ஸ்டார். ஸோ ஸ்டார் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்டார் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த கிண்டர் மாடியூலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையும் அது இன்ஹெரிட் பண்ணிடும். இப்போது நான் டிகே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதை நான் விண்டோ அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் விண்டோ டாட் செட் டைட்டில். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணணும். ஸோ நான் இதை செட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காமிச்சேன், மேலே டிகே அப்படின்ற டைட்டில் இருந்துச்சு. நான் இப்போது அந்த டைட்டிலை மாற்றுறேன். அதை தொடர்ந்து ஒரு சைஸ் செட் பண்ணணும். ஸோ 400x400 அப்படின்னு நான் சைஸ் ஃபிட் பண்ணுறேன். ஸோ ஹைட் இன்டு விட்த், விண்டோ டாட் மெயின் லூப். ஸோ இப்போ நான் மெயின் லூப்பை கால் பண்ணிட்டேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிடலாம். நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு எரர் கிடச்சிருக்கிறத பார்க்கலாம். இட் ஹாஸ் நோ அட்ரிபியூட் கால்டு செட் டைட்டில். ஸோ நம்ம கேசஸை மாற்றலாம். ஸோ பைத்தன் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், TK app has no attribute set title. ஸோ செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டைட்டில்னு வச்சு இப்போ ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்ம டைட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆனால் ஐக்கான் இன்னும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இந்த ஐக்கனை தான் நம்ம அடுத்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியும் மாடி இருந்ததை பார்க்கலாம். ஸோ 400x400 சைஸ் இருந்துச்சு. ஸோ ஹைட் அண்ட் வித், ஸோ இதை தான் வந்து 400, ஹைட் 400, வித் 400. ஸோ நம்ம ஜாமெட்ரி இதில் செட் பண்ணோம். அடுத்து இதற்குள்ளதாக அஃப்கோர்ஸ் நாம் ஏற்கனவே அந்த கிரியேட் பண்ண லிஸ்ட் பாக்ஸ் விட்ஜெட்டையும் எம்பெட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் பி ஈக்குவல்ஸ் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதற்குள்ளதாக இந்த விண்டோவை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். அதை தொடர்ந்து இந்த லிஸ்ட் பாக்ஸில் நான் 0th இண்டெக்ஸில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். டிசைன்ட் பை holofiv. அதை தொடர்ந்து லிஸ்ட் பி டாட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட் பி டாட் பேக். இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம்
அழகாக மேலே ஒரு டைட்டில், அப்புறம் ஃப்ரேம்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட் பாக்ஸ் விஜெட். அந்த லிஸ்ட் பாக்ஸ் விஜெட்குள்ளே இதை டிசைன் பண்ணது யார் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் GUI அப்ளிகேஷன். இப்போ ஐகான்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். அதற்கு நீங்கள் இந்த சைட்டை நீங்கள் போகணும். அதற்குள்ளே தான் உங்களுடைய இமேஜை அப்லோட் பண்ணி அதை ICO ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஐகான் வந்து ICO ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வெப்சைட். ஸோ உங்கள் ஃபைலை ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்னோடய இமேஜ் ஃபைலை. இப்போ கோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது இமேஜ் ஃபைலை கன்வெர்ட் ஆகி இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபைல் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த ஃபைலை நான் இங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது இனிஷியலாக இருந்த ஃபைலு, இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃபைலு ஃபேவிகான் அப்படின்ற நேமில் சேவ் ஆகிருக்குது. ஸோ நான் இதோடைய நேமை மாற்றுறேன், கேப்சர் அப்படின்னு. ஸோ இதோடைய ஃபைல் ஃபார்மேட் நீங்கள் பார்க்கலாம், ICO. ஸோ இதை தான் நான் வந்து ஐகானாக செட் பண்ண போகிறேன் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் பிக்சரை கூட இந்த நம்ம அப்ளிகேஷனுக்கு ஐகானாக செட் பண்ணலாம், யோர் விஷ். ஸோ இதற்கு நான் WM ஐகான் பிட் மேப், ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபைல் நேமை ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஐகான் நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை தொடர்ந்து டைட்டில் நேம் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஆப்வியஸாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே எம்பர்ட் பண்ண லிஸ்ட் பாக்ஸ், அதற்குள்ளே எம்பர்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட், ஸோ எதுவுமே மாறல. அஃப்கோர்ஸ் இந்த ஐகான்ஸை நீங்கள் உங்கள் விருப்பத்து போல் எந்த ஐகான் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஐகான் சைஸ்க்கு ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நாம் எப்படி ஐகான் செட் பண்ணுறது, சைஸ் எப்படி செட் பண்ணுறது, டைட்டில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். டைட்டில் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க. அதே போல் சைஸ் செட் பண்ணுறதுக்கு ஜாமெட்ரி அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க. இப்போ நாம் எப்படி டெக்ஸ்ட் செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும். டெக்ஸ்ட் அப்படின்னாலே என்ன, ஒரு லேபிள். ஸோ லேபிள் எப்படி செட் பண்ணுறது? ஸோ லேபிள் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி நாம் விண்டோ, அதாவது நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த வேரியபிளை நான் இதில் பாஸ் பண்ணுறேன். அது தொடர்ந்து டெக்ஸ்ட். ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட்டை அது டிஸ்பிளே பண்ணணும், ஸோ இன்ஃபோ அப்படின்ற டெக்ஸ்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ அந்த லேபிளை நம்ம பேக் பண்ணி ஆகணும், இல்லைனா நமக்கு அது டிஸ்பிளே ஆகாது. அஃப்கோர்ஸ் இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே மேலே இன்ஃபோ அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ நாம் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை எம்பர்ட் பண்ணிட்டோம் நம்ம அப்ளிகேஷனில். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் இன்னும் மாடிஃபை பண்ணலாம். நீங்கள் மேலே வச்சு அதே டெக்ஸ்ட்டை கீழே கூட அலைன் பண்ணலாம். ஸோ அலைன் பண்ணுறதெல்லாம் நம்ம பின்னாடி எப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் இதில் ஒரு பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பூ ஈக்குவல்ஸ் பட்டன். ஸோ பட்டன் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ பட்டன் நான் காமா இதில் என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும் அதையும் மென்ஷன் பண்ணுறேன். ப்ரஸ் மீ காமா கமாண்ட் ஈக்குவல்ஸ் ஆக்ட். ஸோ இப்போ ஒரு கமாண்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கமாண்டுக்கும் நான் ஒரு கோட் அடிக்கணும். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆக்ட். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கும் அதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம். லிஸ்ட் பி டாட் இன்சர்ட். ஸோ அதை ஒவ்வொருக்கும் ப்ரெஸ் பண்ண ஸோ சம் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். இதை தான் நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும் அதை தான் இப்போ மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ரோனி அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அந்த லிஸ்ட் பாக்ஸ் விட்ஜெட்டில் ரோனி அப்படின்ற
டெக்ஸ்ட் எம்பட் ஆகிட்டே இருக்கும், அல்லது இன்சர்ட் ஆகிட்டே இருக்கும். இன்சர்ட் ஆகிட்டு நம்ம கன்சோலில் பைத்தன் இஸ் ஜஸ்ட் ஓசம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ அதற்கு முன்னதாக நம்ம பட்டனை பேக் பண்ணி ஆகணும். ஸோ பட்டனையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ப்ரெஸ் பி அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நமக்கு இங்கே என்ன விதமான ஆக்ஷனும் நடக்கலை. காரணம், நான் கமாண்டை ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், இதை நான் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கோட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ண இங்கே லிஸ்ட் பாக்ஸில் ரோனி அப்படின்ற இன்சர்ட் ஆகுது. அதை தொடர்ந்து இங்கே கான்சோலில் பைத்தன் இஸ் ஜஸ்ட் ஓசம் அப்படின்னு நான் ஒவ்வொருக்கும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த பட்டனில் எக்ஸிட் பட்டனாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அல்லது அந்த பட்டனில் கிளிக் பண்ண உடனே ஒரு சவுண்ட் கேட்குற மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பண்ணுறப்போ பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ணது டைட்டில் எப்படி செட் பண்ணுறது, அதை தொடர்ந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு எப்படி சைஸ் ஃபிட் பண்ணுறது, அதை தொடர்ந்து நம்ம அப்ளிகேஷனில் எப்படி ஒரு ஐகான் ஃபிட் பண்ணுறது, அதில் எப்படி பட்டன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த லிஸ்ட் பாக்ஸ் விட்ஜெட்டில் வேல்யூ அப்டேட் பண்ணுறது, இதை பார்த்தோம். ஸோ இதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிண்டரை இம்போர்ட் பண்ணும். அதை தொடர்ந்து விண்டோ அதை கிரியேட் பண்ணுங்கள். அதற்கப்புறமா டைட்டில் செட் பண்ணுறோம். அதற்கப்புறமா ஜாமெட்ரி அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதற்கு தொடர்ந்து நம்ம ஐகான் கிரியேட் பண்ணுறதுக்கு WM ஐகான் பிட் மேப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதை தொடர்ந்து நம்ம லேபிள் செட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஐகானுடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .icoவாக இருக்கணும். அதை தொடர்ந்து நம்ம ஆக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம பட்டன் ப்ரெஸ்ஸுக்கு இவெண்ட் ஹேண்டலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே இந்த ஆக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். அதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இப்போது எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆகணும். அதற்கு முன்னாடி அந்த பட்டனுக்கு வந்து நாம் ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்ணுறோம், ப்ரெஸ் மீ அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல இன்வோக் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து நாம் அந்த லேபிள், லிஸ்ட் பாக்ஸ், பட்டன் இது மூணையும் நம்ம பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்பர் அவுட்புட் கிடைக்குது. ஸோ டிசைன் பை ஹாலோ 5 இப்போ நான் ப்ரெஸ் பண்ண அந்த வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்சோலில் பைத்தன் இஸ் ஜஸ்ட் ஆசம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நாம் இவ்வளோ நேரம் கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுடைய ஓவர் வியூ இதுதான். அடுத்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் எப்படி ஒரு இமேஜ் செட் பண்ணுறது அதை பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே எப்படி நம்ம அப்ளிகேஷன்லேருந்து எக்ஸிட் ஆகிறது, அது தொடர்ந்து எப்படி ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அப்படின்னு சொன்னால் மிக ஆகாது. ஸோ ஆஸ் யூஸ்வல் அந்த கிண்டர் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிகே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ logo equal to photo image file equals raw string. ஸோ என்னுடைய ஃபைல், அதாவது இந்த ஃபைல் எங்கே இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதோடைய எக்ஸ்டென்ஷன் .gif நேம் கேப்சர். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ .capture.gif. ஸோ அந்த இமேஜ் தான் நம்ம இந்த GUIயில் எம்பர்ட் பண்ண போகிறோம். w1 equals label root comma image equals logo.pack. ஸோ லேபிள்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதற்கப்புறமா நாம் அந்த இமேஜை அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதை ரைட் சைட் பேக் பண்ணுறோம். எக்ஸ்பிளனேஷன் ஈக்குவல்ஸ் feel the power. So feel the power of Python. இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த டெக்ஸ்டையும் நாம GUI அப்ளிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ லேபிள்குள்ள நாம இதை என்கேப்சுலேட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்டிஃபை ஈக்குவல்ஸ் லெஃப்ட். நம்ம அதை லெஃப்ட் சைடு ஜஸ்டிஃபை பண்ணி வைக்கிறோம்.
ஸோ நார்மலாக மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜஸ்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக லெஃப்ட் ஆர் ரைட் சைடு நம்மளுடைய டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 10 இந்த சைடு தள்ளி இருக்கணும். அதற்கப்புறமா அந்த எக்ஸ்பிளனேஷனை எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 10 சென்டிமீட்டர் அல்லது அந்த 10 அப்படின்ற யூனிட் அளவுக்கு அது தள்ளி இருக்கணும். ஸோ 10 சென்டிமீட்டர் சொல்ல முடியாது, 10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் அதை பேக் பண்ணி லெஃப்ட் சைடு அசைன் பண்ணுறேன். இமேஜ் ரைட் சைடு பேக் பண்ணியிருக்கிறேன். இந்த லேபிள் அதாவது ஃபீல் த பவர் ஆஃப் பைத்தனை லெஃப்ட் சைடு அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரூட் டாட் மெயின் லூப், ஸோ மெயின் லூப்பை நான் கால் பண்ணுறேன். இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்ம இமேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து ஃபீல் த பவர் ஆஃப் பைத்தன் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் நான் இதுக்கு கிரியேட் பண்ணதெல்லாம் ஃபோட்டோ இமேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். அதில் இமேஜை பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா லேபிள் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் நான் என்னுடைய இமேஜை டிஸ்பிளே பண்ண வச்சேன். அதை தொடர்ந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணேன். அதை நான் ரைட் சைட் பேக் பண்ணேன். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து அது 10 யூனிட்ஸ் தள்ளி இருக்கும். ஸோ நான் அங்கே ரைட்டுனும் இங்கே லெஃப்ட்டுனும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இமேஜ் ரைட் சைடும் இந்த ஃபீல் த பவர் ஆஃப் பைத்தன் அந்த லேபிள் லெஃப்ட் சைடும் பேக் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதோட டைட்டில் மாற்றலாம், ஐகான்ஸாக மாற்றலாம். நான் ஏற்கனவே அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் இதில் எக்ஸிட் பட்டன் கிரியேட் பண்ண போகிறேன். பூ ஈக்குவல்ஸ் பட்டன் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் exit command equals close. ஸோ இந்த க்ளோஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி ஆகணும். அதற்கு முன்னாடி இந்த பட்டனை நான் பேக் பண்ணிக்கிறேன். பூ டாட் பேக். இப்போ க்ளோஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கோடிங் எழுதலாம். root டாட் பெல். ஸோ பெல் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம இன்வோக் பண்ணுறப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரூட் டாட் டெஸ்ட்ராய் இந்த ஃபங்க்ஷன் நம்ம அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணலாம். எக்ஸிட் அப்படின்ற பட்டன் அழுத்தின உடனே நம்ம அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆகலை, ஆனால் நமக்கு ஒரு எரர் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. ஸோ ரூட் டாட் பெல் ஆர் ஸோ நமக்கு அந்த ட்ரேஸ் பேக்கை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ ஸ்பேஸை ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். எக்ஸிட். ஸோ சவுண்ட் கேட்குது, ஆனால் எக்ஸிட் ஆக மாட்டேங்குது. ஸோ எக்ஸிட் பண்ணுறதுக்கு நாம் ரூட் டாட் டெஸ்ட்ராய் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ப்ராக்கெட் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸிட் அழுத்தினோடனே அந்த சவுண்டும் வந்துச்சு. அதை தொடர்ந்து அப்ளிகேஷனும் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதில் எப்படி நம்ம சவுண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி எக்ஸிட் பட்டன் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட இங்கே ப்ரொவைட் பண்ணலாம். பிரிண்ட் எக்ஸிட் ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸிட் பட்டன் அழுத்தின உடனே சவுண்டும் கேட்டுச்சு, எக்ஸிட்டும் ஆச்சு. என் கன்சோலில் எக்ஸிட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் டிகே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை ரூட் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் ஃபோட்டோ இமேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதை தொடர்ந்து நான் லேபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதற்குள்ளே அந்த லோகோவை அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங்கை நான் லேபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டராக பாஸ் பண்ணி அதை நான் லெஃப்ட் சைடு அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பட்டன் நான் கிரியேட் பண்ணி அதற்கான கோடிங்கை நான் மேலே க்ளோஸ் ஃபங்க்ஷன் கூட நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பட்டனை நான் பேக் பண்ணிவிட்டு மெயின் லூப்பை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ரன் பண்ண உடனே எனக்கு அந்த GUI அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நாம் இந்த கிளாஸில் கிண்டர் மாடியூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட் பாக்ஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேருக்கு எப்படி டைட்டில் செட் பண்ணுறது, அந்த சைஸ் எப்படி நம்ம வேரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஐகான் செட் பண்ணுறது, ஸோ எக்ஸிட் பட்டன் எப்படி அசைன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் இது கூட இந்த GUI இதில் இருக்கிற பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பைத்தான் ஃபைல்ஸ். நம்ம இந்த சப்ளைம் டெக்ஸ்ட் கூட
பைத்தான் பேஸ்ட் டூல்ஸ் தான். ஸோ நம்ம இதில் எப்படி சாக்கெட் ப்ரோக்ராமிங் பண்ணுறது அண்ட் எப்படி ஜியோ அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது, ஸோ நம்ம பைத்தானுடைய பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து நெட்வொர்க்கிங், அதாவது சாக்கெட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி சேட் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தும், எப்படி ஒரு ஐபி கெட் பண்ணுறது, எப்படி ஒரு ஜியோ அப்ளிகேஷனில் எக்ஸிட் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். நன்றி.